ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடிசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு குழம்பு கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போ அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. டேஸ்டியான இட்லி சாம்பார் இப்போது ரெடி ஆயிடுச்சு.